வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கனால வர வாரம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டண்ட் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 vs 8, அதாவது இப்போ இருக்க 8 கண்டஸ்டண்ட்டுக்கும் ஓல்டு 8 கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஷோ நிகழ்ச்சி மாதிரி நடக்க போகுது. அந்த இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கில்லி படத்தில் ஒரு த்ரிஷா கேரக்டர் வந்து அசீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேலு குப்தாவுக்கு வந்து கத்திஜா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதிலலாம் பாயிண்ட்டை வச்சு எப்புட்றா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எனக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க தான் டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னா அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. எப்படியோ ஒன்று பிக் பாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தான் தெரியல. மொத்தத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க்கு, அப்புறம் இன்னொரு டாஸ்க் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அடுத்த ப்ரோமோவில் மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது. நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து எல்லா கான்டெஸ்டன்ட்டும் வந்து வெறித்தனமாக வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸே ஒரு கட்டத்தில் வந்து காண்டாகி, தம்பி இனிமேல்லாம் ஒப்பீனியன்லாம் சொல்லக்கூடாது, இனிமேல் வந்து நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான், உங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி இருக்கும், கண்டிப்பாக வந்து இனிமேல் யார்ட்டும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது, உங்களோட விளையாட்டை நீங்கள் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு அனௌன்ஸை போட்டார். அதுக்கப்புறமா பார்க்கும்போது தெரியுது அருண் வந்து பயங்கரமாக விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறமேலு சிவகுமார் வந்து மங்காத்தா இதுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பாருங்கள்.